தமிழகத்தை உலுக்கிய திருப்பூர் புதுமணப்பெண் ரித்தன்யா தற்கொலை விவகாரத்தில் சரிவர வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி அலுவலகத்தில் புகார் அளித்த பிறகு அண்ணாதுரையும் அவர் தரப்பு வழக்கறிஞரும் முக்கிய விடயங்களை கூறியுள்ளனர். என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமாகி 78 நாட்களே ஆன நிலையில் புதுமணப்பெண் ரித்தன்யா வரதட்சணை கொடுமையால் ஜூன் 29ஆம் தேதி உயிரை மாய்த்துக் கொண்டார். தற்கொலைக்கு முன்னதாக ரித்தன்யா தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய ஆடியோ பதிவு வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தனது மரணத்திற்கு கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர்தான் காரணம் என்று அவர் அனுப்பிய ஆடியோ சமூக வலைத்தளங்களிலும் வைரலானது. போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போது உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். தொடர்ந்து ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி என 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்கொலை விவகாரத்தில் சரிவர வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை, வழக்கறிஞர் மற்றும் அவரது உறவினர்கள் கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள மேற்கு மண்டல ஐஜி அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை, ரித்தன்யா தற்கொலை வழக்கு விசாரணை தொய்வடைந்து விட்டதாக ஐஜியிடம் நேரடியாக புகார் அளித்ததாகவும் வழக்கை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பிரேத பரிசோதனை ரிப்போர்ட், லேப் ரிப்போர்ட், ஆடியோ ரிப்போர்ட் உள்ளிட்டவை வந்த பிறகு அதற்குரிய விசாரணை நடத்தப்படும் என்று ஐஜி தெரிவித்ததாக கூறினார் அண்ணாதுரை. மேலும் தனது மகள் குறித்து ஒரு சில டிஜிட்டல் மீடியாக்களில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக வேதனை தெரிவித்த அவர், உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிக்கு இதுபோல நடந்திருந்தால் சோசியல் மீடியாவில் தவறாக பதிவு செய்வீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். இதுபோன்று வேறு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது என்று கண்ணீரோடு பேசிய அண்ணாதுரை, இந்த வழக்கை வேறு அதிகாரி அல்லது சிபிஐக்கு மாற்றி விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்.